தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கரூர் விஜய் நிகழ்ச்சி தஞ்சாவூர் டிஎஸ்பி கையை கடித்தார். கரூர் விஜய் நிகழ்ச்சி தஞ்சாவூர் டிஎஸ்பி கையை கடித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நேற்றைய தினம் கரூரில் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களுக்கு ஆறுதல் கூறவும் பணி நியமன ஆணை வழங்கவும் விஜய் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 5000 பேர் தான் அந்த அரங்கத்துக்குள் அனுமதிக்கப்பட்டார்கள். அனுமதி சீட்டு உள்ளவர்கள்தான் அனுமதிக்கப்பட்டார்கள். பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிற மாவட்டங்களிலிருந்து காவல்துறையினர் வரவழைத்து பாதுகாப்புக்கு பயன்படுத்தப்பட்டனர். இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழக தொண்டர் ஒருவர் சைக்கிளில் வந்தார். எம்ஆர் விஜயபாஸ்கர் புகைப்படம் முன்னால் வைத்திருந்தார். கட்சி கொடி கட்டியிருந்தார். அந்த சைக்கிளை வேகமாக ஓட்டி வந்தவர் அரங்கத்துக்குள் நுழைய முயன்றார். ஆனால் காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. எம்ஆர் விஜயபாஸ்கருடன் தான் இணைந்து நிற்கும் ஒரு புகைப்படத்தையும் ஒரு சீட்டையும் காண்பித்தார். இந்த சீட்டை வைத்து உள்ளே அனுமதிக்க முடியாது என்று காவல்துறையினர் மறுத்துவிட்டனர். உடனடியாக பலமுறை பேசி பார்த்தார் அந்த இளைஞர். ஆனால் காரியம் நடக்கவில்லை. சைக்கிளை நிறுத்திவிட்டு ரோட்டோரங்களில் இருந்த தடுப்பு கம்பிகளை தூக்கி வீச ஆரம்பித்தார். ஃப்ளக்ஸ் பேனர்களை கிழித்தெறிய ஆரம்பித்தார். காவல்துறையினர் அவரை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அப்பொழுது தஞ்சாவூர் டிஎஸ்பி கார்த்திகேயன் அந்த இளைஞரின் அருகில் சென்று சமாதான பேச்சு நடத்தினார். அப்பொழுது பேசிக்கொண்டிருந்த இளைஞர் டென்ஷன் ஆகி கரூர் டிஎஸ்பி தஞ்சாவூர் கார்த்திகேயன் கையை கடித்து விட்டார். வலி தாங்காமல் அலற ஆரம்பித்தார் கார்த்திகேயன். அருகில் இருந்த காவல்துறையினர் அந்த இளைஞரை பிடித்து கவனிக்க ஆரம்பித்தனர். நிகழ்ச்சி முடிந்து ஒரு வழியாக ஜோசப் விஜய் அந்த பாதை வழியே கடந்து சென்றார். அந்த காவல்துறையினரால் பிடித்து வைக்கப்பட்ட இளைஞர் ஜோசப் விஜயை பார்த்த மகிழ்ச்சியில் கையை அசைத்தார். பின்பு காவல்துறையினர் அந்த இளைஞரை எச்சரித்து அனுப்பினர். தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அறிவுபூர்வமாக நடந்து கொள்ள வேண்டும். விஜய் முதலமைச்சர் தான். அதற்காக வேண்டி காவல்துறையினர் தமிழக வெற்றி கழகத்தின் கீழ் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காவல்துறையினர் தமிழக வெற்றி கழகத்தின் கீழ் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு பயந்து நடக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இதை தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஒரு முறை சேலத்தில் காவல்துறை அதிகாரி கையை ஒரு தாவேகா தொண்டர் கடித்தார். தற்பொழுது நேற்று 2வது முறையாக இந்த சம்பவம் நடந்துள்ளது. தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அறிவுபூர்வமாக நடந்து கொள்ள வேண்டும்.